தமிழால் இனியும் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். ஸோ உங்ககிட்ட நான் சொன்னது போலவே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொலாபரேஷன் வீடியோ சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை மதித்து நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸாக மட்டும் இல்லாமல் அவங்களும் ஒரு சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 2 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்காக அவங்களுடைய ஃபேவரட்டான பைக்கோட நின்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஹாப்பி நியூ இயரில் 2019 இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது போல் ஒரு நல்ல விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொலாபரேஷனோட பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லையா. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக அவங்களுடைய ஃபேவரட் பைக் பேக் சைடில் நின்று வந்து நம்மளுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோஃபோபி தமிழ். என்னுடைய பெயர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்கிற கொலாப் வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனல் நேம் வந்து NGL ஃபீஸ். ஆட்டோ 4V தமிழ் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு பிடிச்ச பைக் வந்து ஹோண்டாவோட டியோ தான். இதுதான் என்னோட பைக். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் பிரியா. எனக்கு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. நேம் பார்த்தீங்கன்னா புதுவையின் பிரியா. என்னோடய வீடியோலாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இங்கேயே நான் நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா விஜய் ப்ரோக்காக. அவரோட சேனல் வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஆட்டோ V4 தமிழ் அண்டு டெக் 4V தமிழ் அப்படின்னு 2 சேனல் அவர் வச்சுருக்காரு. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்காரு. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்ச பைக்கு பின்னாடி நீங்கள் நிப்பாட்டிட்டு அதில் பிடிச்ச விஷயங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ என்னோடய ஃபேவரட் பைக் பார்த்தீங்கன்னா ஃபஸினோ தான். ரொம்ப சூப்பரான பைக். மைலேஜ் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே கொடுக்குது. அண்டு வந்து சஸ்பென்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால லேடிஸ்க்கு, எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து ஒரு லாங் ட்ராவல் பண்ணும்போது பேக் பெயின்ன்றதே கிடையாது இந்த பைக்கு பொறுத்த வரைக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்கூட்டி வச்சிட்ருந்தேன். அந்த பைக் பார்த்திங்கன்னா எனக்கு அடிக்கடி ஸ்லிப்ட் ஆகும். பட் இந்த பைக் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பைக்கு. இது வந்து 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். கேர்ள்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம், பாய்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய ஃபேவரட் பைக் ஃபஸினோ தான். இது கலர் பார்த்திங்கன்னா Black and Blue. மை ஃபேவரட் கலர். எனக்கு பிடிச்ச பைக். நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஷன் பண்ணுறதா இருந்தால் இந்த பைக் தான். ஸோ நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு என்ன மாதிரியான பைக் வந்து ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பல்சர் பைக் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பஜாஜ் பல்சர் 150 சீரீஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு பேக் சைட்லேருந்து தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங் வீடியோ வந்து நான் போட்டிருந்தேன். ஸோ என்னுடைய ஃபேவரட் பைக், எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பைக் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பஜாஜ் பல்சர்லேருந்து வந்துருக்கக்கூடிய அந்த 150 சீரீஸ் ரொம்பவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பைக் வாங்குறதுக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பட் அந்த பைக் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நடந்தது அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு ஜாப் நான் போயிட்டு டெய்லி ஜாபுக்கு போகிற ஒரு விஷயத்தில் இருந்து, ஒரு ஜாப் தேடுறதுல இருந்து, ஒரு எங்கேயாவது போகணும் அப்படின்னு நினச்சா, ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் பைக் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பஜாஜ் பல்சர் 150 சீரீஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ இது ஒரு ஹாப்பியாக உங்க கூட நான் ஷேர் பண்ணணும். மற்றவங்க ஷேர் பண்ணுறாங்க இல்லையா, நானும் ஷேர் பண்ணணும். ஸோ அதனால் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொலாபரேஷன் வீடியோ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா மர்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு பாலமாக அமையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கொலாப் வீடியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் கொலாப் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க 2 பேர் வந்து ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நிறைய பேர் சென்ட் பண்ணலை அப்படின்ற எந்த ஒரு வருத்தமும் இல்லை. ஒருத்தர் கூட சென்ட் பண்ணலனா தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். பட் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் ரெகுலராக வாட்ச் பண்ணுற ஒரு பர்சன்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்க வந்து சென்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப கம்மி எனக்கு தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் அமைச்சதே சந்தோஷம். பட் நெக்ஸ்ட் இயர் நம்ம 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறுகிறேன். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2019. மீண்டும் நல்ல ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது விஜய். நன்றி, வணக்கம்.